சர்வம் முருகார்ப்பணம். இன்றைக்கி நம்ம யானை கனவுல வந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு யானையும் விநாயகரையும் ரொம்ப பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணி விட்ருங்க. யானை நம்ம பார்க்குறதுக்கு பார்த்தப்போ ரொம்ப பிரம்மாண்டமான விலங்கு. அது ஒரு கனவுல வந்தால் அது எந்த மாதிரி பலன்களை கொடுக்கும், அதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணுங்கிற மொத்த இதையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். யானை உங்களுக்கு மாலை போடுது அந்த மாதிரி கனவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் செய்கிற வேலையில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். நீங்கள் ஒரு வேலை நல்லா பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு அங்கீகாரமோ இல்லைன்னா வாழ்க்கையில் ஒரு வெற்றியும் கிடைக்கிறதுக்கான அறிகுறியாக அது இருக்கும். இதே அலங்கரிக்கப்பட்ட ஒரு யானை மேலே நீங்கள் உட்காந்து போகிறீங்கன்னாலும் வீடு வாங்கலாம். வீடு வாங்கிறதுக்கு யோகம் கிடைக்கும். வெற்றி, எந்த காரியம் தொட்டாலும் சித்தியும் கிடைக்கிறோம். அதே ஒரு யானை உங்களை பின்னாடி துரத்திட்டு வருது, நீங்கள் முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தொல்லை வரப்போகுது, பல விதமான மன கஷ்டங்கள் வரப்போகுது அப்படின்னு அர்த்தமாகும். யானை தும்பிக்கை தூக்கி காட்டுறது, அப்படி இல்லைன்னா யானை தும்பிக்கை தூக்கி உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறது. இந்த மாதிரி கனவு கண்டிங்கன்னா அவங்களோட கஷ்டங்கள்லாம் தீரப்போகுதுன்னு அர்த்தம். அடுத்து யானை குளிக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுடைய கஷ்டங்கள் விலகும், ஏதாவது சுபகாரியம் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தமாகும். யானையை நீங்கள் கனவுல காங்குறீங்க அப்படின்னா, சும்மா அந்த யானை நிற்கிது, அது நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னா உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தால் உங்களுக்கு சீக்கிரம் திருமணம் ஆகும். இதே திருமணம் ஆனவர்கள் இருந்தால் உங்கள் வீட்டில் ஒரு திருமண நிகழ்ச்சியோ ஒரு சுப நிகழ்ச்சியோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதே அந்த யானையை பார்த்து நீங்கள் பயந்தாலோ இல்லை நீங்கள் போய்கிட்டு இருக்க வழியை அந்த யானை தடை செஞ்சு நின்றுக்கிட்டு இருந்தாலும் மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறது அர்த்தமாகும். மதம் பிடித்த யானையை நீங்கள் கனவுல கண்டிங்கன்னா அது ரொம்பவே பிரச்சனைக்குள்ளது. ஏன்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறது அர்த்தமாகும். நீங்கள் அந்த டைமில் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லது. யானை உங்கள் வீட்டு வாசலில் நிற்கிது, அப்படி இல்லைன்னா யானைக்கு நீங்கள் உணவு கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லபடியான ஒரு நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தமாகும். யானை தண்ணியில் நிற்கிது, இல்லைன்னா தண்ணியை கடந்து போகுது, இல்லைன்னா தண்ணியை பீச்சி அடிக்குது, இந்த மாதிரி கனவு உங்கள் வந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதில் கவனமாக செயல்படுறது ரொம்பவே நல்லது. அதே பெண் யானையை கனவுல கண்டிங்கன்னா குடும்பத்தில் பெண்கள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். குட்டி யானை உங்கள் கனவுல வந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல சகுனமாகும். ஏன்னா செல்வ செழிப்பும் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது அறிகுறியாகும். யானை உங்களை தாக்குது இல்லைன்னா மிதிக்குது காலில் போட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் கனவு கண்டிங்கன்னா அது வேலை செய்யும் இடத்துல உங்கள் உயர் அதிகாரால் பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு அறிகுறியாகும். வானத்தில் பறக்கிற மாதிரி யானை கனவு கண்டிங்கன்னா உங்களோட மிகப்பெரிய லட்சியமோ இல்லை மிகப்பெரிய ஆசையோ கூடிய சீக்கிரம் நிறைவேறப் போகுது அப்படிங்கிறது அர்த்தமாகும். யானை கூட்டமாக இருக்கிற மாதிரி நீங்கள் கனவு கண்டிங்கன்னா உங்களோட பரம்பரை சொத்தால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தமாகும். 2 யானைகள் ஒன்றுக்கொன்று மோதிக்கூடுத மாதிரி நீங்கள் கனவு கண்டிங்கன்னா அது ரொம்பவே பெரிய பிரச்சனை. ஏன்னா வாழ்வில் உங்களுக்கு பெரிய ஆபத்து ஏதோ ஒன்று வரப்போகுது அப்படிங்கிறதோட அறிகுறி தான் அது. ஒரு யானை உங்கள் அருகில் சும்மா அமைதியாக நின்று உங்களை பார்த்துச்சுன்னா வழக்கின் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது அப்படிங்கிறது அர்த்தமாகும். இவ்வளோ நேரம் நம்ம யானைகளோட கனவுல வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பலன்கிறத பார்த்தோம். இனி எவ்வளோ நாளுக்குள்ள அந்த பலன் நடைபெறும் அப்படிங்கிறத நாம் பார்த்துக்கலாம். அதாவது நீங்கள் நள்ளிரவு 1 மணிக்கு முன்னாடி கனவு கண்டிங்கன்னா அந்த கனவு அது எதுவுமே பலிக்காது. சரிங்களா? அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் கண்டிப்பாக பலிக்காது. அதே 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ள அந்த கனவை கண்டிங்கன்னா அப்படின்னீங்கன்னா 1 வருஷத்துக்குள்ளே இது நடக்கும் அப்படிங்கிறது அறிகுறியாகும். அதே 2 மணிலேருந்து 3 மணிக்குள்ள இந்த கனவை கண்டிங்கன்னா 3 மாதத்தில் நடக்கும் அப்படிங்கிறது அறிகுறியாகும். அதே 3 மணிலேருந்து அதிகாலைக்குள்ளே நீங்கள் கனவை கண்டிங்கன்னா இது உடனடியாக நடக்க போகுது அப்படிங்கிறது அறிகுறியாகும். அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன பரிகாரங்கிறத இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கலாம். பரிகாரம் எதுக்காக சொல்லப்பட்டிருக்குன்னா, நல்ல விஷயமா இருந்தால் சீக்கிரம் நடக்கணும், ரெட்டிப்பாக நடக்கணும். இதே கெடுதல் விஷயமா இருந்தால் அதை தடுத்து கொடுக்கணும் இறைவன் அப்படிங்கிறதுக்காக தான் பரிகாரம் பண்ணுறது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் அரச மரத்து விநாயகரை வழிபடணும். அதாவது அரச மரத்துக்கு கீழே பிள்ளையார் இருக்கும், அங்கே தான் நீங்கள் வழிபடணும். வழிபடுறதுக்கு 5 அரச இலையை பிள்ளையார் முன்னாடி வச்சு வணங்கணும். அதுவும் காலையிலையும் மாலையிலையும் வணங்கணும். முக்கியமாக வெள்ளிக்கிழமையாக இருக்கணும். இது தொடர்ந்து பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை தீர்ந்துவிடும். நல்லது சீக்கிரமே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, முடிஞ்சால் ஷேர் பண்ணிடுங்க. சர்வம் முருகார்ப்பணம்.
சர்வம் முருகார்ப்பணம்.